வணக்கம் தோழர்களே! இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தமிழ் சினிமாவுக்கு நேரம் சரியில்லன்னு நெனைக்கிறேன். ஒவ்வொன்னா முக்கியமான பில்லர்ஸ் தமிழ் சினிமாவுடைய முக்கியமான பில்லர்ஸ வந்து நாம இழந்துகிட்டு இருக்கோம். ஒரு 2 வாரம் முன்னால இயக்குனர் இமயம் பாரதிராஜா சார் வந்து இறந்து போனாரு. நேத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய சிஷ்யரான ரொம்ப ஜனரஞ்சகமாக எல்லா தரப்பு மக்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனரான, ஒரு மிகச்சிறந்த கதாசிரியரான, ஒரு மிகச்சிறந்த நடிகரான திரு பாக்யராஜ் அவர்கள் காலமானார். இன்னைக்கு வந்து அவருடைய இறுதி சடங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆ தன்னுடைய அந்த லைஃப் ஸ்பேன் கிட்டத்தட்ட அ 50 வருஷத்துக்கு மேல தமிழ் சினிமால வந்து அவர் பணியாற்றியிருக்கிறாரு. அந்த லைஃப் ஸ்பேன்ல பார்த்தீங்கன்னா, 75க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. 25க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள வந்து அவர் இயக்கியிருக்கிறார். அ அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒ ஒரு ரைட்டர், ஆக்டர் கம் டைரக்டர். இந்த 3 கேப்பயுமே ரொம்ப எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ண ஒரு நபர் வந்து பாக்யராஜ் சார் அப்படின்னு சொல்லணும். நெறைய ரைட்டர்ஸ், டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு ரைட்டரா இருக்கும்பொழுது அந்த ஆக்டர் அப்படிங்கிற ஆங்கிள்ல கோட்டு விட்டுருவாங்க. ஆக்டரா இருக்கும்போது அந்த ரைட்டர் அப்படிங்கிற ஆங்கிள்ல வந்து சில நேரங்கள்ல வந்து தவற விட்டுருவாங்க. ஆனா, இவர் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் இயக்கிய அந்த 25ற்கும் மேற்பட்ட படங்கள்ல பெரும்பாலான படங்கள் வந்து சில்வர் ஜூப்ளி, சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் அந்த காலகட்டத்துல. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்கிரீன் பிளே வந்து அவ்ளோ டைட்டா இருக்கும். அவ்ளோ எங்கேஜிங்கா இருக்கும். நோ வண்டர் எல்லாரும் வந்து அவர கிங் ஆஃப் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொன்னாங்க. பல ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்ஸ்ல வந்து அவருடைய ஸ்கிரீன் பிளேஸ வந்து ஒரு பாடத்திட்டமாவே வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவா ஒரு கதைய வந்து மக்களுக்கு பிடிக்கிற வகையில ரொம்ப ஜனரஞ்சகமா அவங்களோட ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாரி எப்படி ஒரு ஸ்கிரிப்ட மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத அவருக்கு நிகர் அவர்தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அதே நேரத்துல அந்த ஸ்கிரிப்ட எந்த விதத்திலயும் நாம நடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாம, இன்ஃபாக்ட் ஒரு படி மேல போயி, ஒரு ஸ்கிரிப்ட்ல நான் நடிக்கிறேன்னா, என்னோட பிளஸ் என்ன? ஒரு நடிகரா என்னோட பிளஸ் என்ன? ஒரு நடிகரா என்னுடைய மைனஸ் என்ன? இதெல்லாம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, தன்னுடைய பிளஸ்கள வந்து கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்து, அது மூலமா தனக்குன்னு ஒரு தனி இடத்தை வந்து ஏற்படுத்தியவர் பாக்யராஜ் சார். அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜயகாந்த் போன்ற ஹீரோஸ் வந்து ரொம்ப பாப்புலரா இருந்தாங்க. ரஜினி சார் வந்து அவருடைய ஸ்டைல், அவருடைய மேனரிசம் அதுக்கு ரொம்ப பாப்புலர். விஜயகாந்த் சார் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபரண்ட் ஜான்ரா ஆல்டுகெதர். அ ஒரு மாரி ஒரு ரக்கடா இருப்பாரு. ஒரு நல்ல ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவாரு. ஒரு ஆங்ரி யங் மேன் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப கரெக்ட்டா இருப்பாரு. இந்த பக்கம் கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்லேட் ஹீரோ மாரி அ அ எக்ஸ்ட்ரீம்லி ஹேண்ட்சம் மேன் அண்ட் காதல் மன்னன் சொல்லவே வேண்டாம். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் வந்து இன்னொரு பக்கம் வந்துகிட்டு இருந்தது. அப்போ இந்த ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய தனித்தன்மைய எப்படி கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுகிட்டு, அத ரொம்ப வெற்றிகரமா செல்லுலாய்ட்ல செயல்படுத்தி காட்டியவர் பாக்யராஜ் சார் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு தெரியும். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜயகாந்த் மாரி பெரிய பர்சனாலிட்டிலாம் அவருக்கு கிடையாது. ஒரு எதார்த்தமான ஒரு மனிதர். இன்ஃபாக்ட் சினிமா ஹீரோக்களுக்குன்னு சில இலக்கணங்கள்லாம் உண்டுல்ல. நல்லா இருக்கணும், ஹேண்ட்ஸமா இருக்கணும், ஸ்டைலிஷா இருக்கணும், நல்லா டிரெஸ் பண்ணணும், நல்லா டான்ஸ் ஆட தெரியணும், நல்லா சண்டை போட தெரியணும், குதிரை ஓட்ட தெரியணும். இப்படி எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனாலும் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஹீரோவா அவர் இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் அந்த கேரக்டர்ஸ அந்த அவ்ளோ அழகா எதார்த்தமாக நம்ம பக்கத்து வீட்ல ஒரு பையன் இருந்தா எப்படி இருப்பான்? இல்ல நம்ம வீட்ல ஒரு நபர் இருந்தா எப்படி இருப்பாங்க? அப்படிங்கிற அளவுக்கு அந்த கேரக்டர்ஸ்ல ஒரு ஹீரோன்னா எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஊர்ல எந்த அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு குட் சமாரிட்டனா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. அவன் எதார்த்தமான ஒரு மனுஷன் தான். அவனுக்கும் பல பிளஸ்கள் இருக்கும், மைனஸ் இருக்கும். அவன் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம்லாம் இல்ல. ரொம்ப அப்படியே சத்திய கீர்த்தியா, ரொம்ப ஒரு ஒரு கேரக்டர்ல ஒரு சின்ன ஒரு அப்பழுக்கற்ற ஒரு நபராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்ல. அவனுக்கும் சில வீக்னஸஸ் உண்டு. அவனும் எதார்த்தமான ஒரு மனுஷன் தான். ஏதாவது தன்னை பாதிக்கக்கூடிய ஒரு நேரங்கள்ல அத தட்டி கேட்கக்கூடிய அந்த தைரியம். இது என்ன பாதிக்குது. அப்ப நான் இத தட்டி கேட்பேன். அப்படிங்கக்கூடிய ஒரு எதார்த்தமான சராசரியா நம்ம வாழ்க்கையில தினமும் சந்திக்கக்கூடிய மனிதர்களா தன்னுடைய கேரக்டர்ஸ வந்து அவர் வடிவமைச்சாரு. அது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸா இருந்தது. அது மட்டும் இல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்டரா இருந்திருக்கிறாரு, புரொடியூசரா இருந்திருக்கிறாரு, மியூசிக் கம்போசரா இருந்திருக்கிறாரு, ஒரு நாவலிஸ்ட், பாக்யா அப்படிங்கிற ஒரு மேகசினுடைய எடிட்டரா இருந்திருக்கிறாரு. தொடர்ந்து மக்கள் கிட்ட அந்த பத்திரிகை மூலமாக அவருடைய கேள்வி பதில்கள் வந்து ரொம்ப அந்த காலகட்டத்துல ரொம்ப பிரபலமா இருக்கும். அதாவது மேகசின்ஸ்க்குன்னு ஒரு ஒரு எழுத்து என்ன சொல்றது? ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து தாண்டி
யதார்த்தமா ஏழை எளிய நடுத்தர மக்கள், சராசரி பாமர மக்கள் புரிஞ்சுக்கிற வகையில அவருடைய பத்திரிகைகள்ல வந்து பல்வேறு கேள்விகளுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்டோரீஸ் மூலமாக வந்து பதில் சொல்லி ரொம்ப பிரபலமானவர். இப்பதான் குட்டி ஸ்டோரி ட்ரெண்டிங்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்திலேயே வந்து பாக்யராஜுடைய குட்டி ஸ்டோரீஸ் எல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்தது. அவருக்கு வந்து எதுவுமே ஈஸியா கிடைக்கலங்க. ஆ மத்தவங்க மாரி ஒரு பெரிய சினிமா பின்புலத்துல இருந்தோ, இல்ல பார்ன் வித் அ சில்வர் ஸ்பூன் ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்துட்டு, அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்த நபர் அவர் கிடையாது. ஒரு ரொம்ப அ எளிய ஒரு குடும்பத்துல கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவர். இன்ஃபாக்ட் கூகுள்ல போய் அவர பத்தி பார்க்கும் பொழுது, சில இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் என்னன்னா, அவர் வந்து அவங்க ரிக்ஷாலாம் ஓட்டியிருக்கிறாராம். ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். அப்போ குடும்பத்த சஸ்டெயின் பண்ணணுங்கிறதுக்காக ரிக்ஷாலாம் ஓட்டியிருக்கிறாங்கறாங்க. அப்புறம் காக்கிநாடால ஒரு சர்க்கஸ்ல கோமாளி வேஷம் போட்டிருக்கிறாரு. அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஆத்தென்டிக்கான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சோ இட் இஸ் சப்ஜெக்ட் டூ வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ்க்கு வர்றாரு. மெட்ராஸ்ல பாரதிராஜா அவர் சார் கிட்ட வந்து அசிஸ்டன்ட்டா சேர்றாரு. அவரோட பல படங்கள் 16 வயதினிலே, அப்புறம் கிழக்கே போகும் ரயிலுக்கு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறாரு. சிகப்பு ரோஜாக்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறாரு. தொடர்ந்து அவரோட பயணித்து த டெக்னிக்காலிட்டீஸ் ஆஃப் சினிமா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள வந்து நெறைய வந்து அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குருநாதர் பாரதிராஜாவே பாக்யராஜ் சார வந்து புதிய வார்ப்புகள் திரைப்படத்துல ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்ட் ஹீரோவா வந்து அவர லான்ச் பண்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய டைரக்டர் அப்படிங்கிற ஒரு கரியர்ன்னு வரும்பொழுது, நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு பாக்யராஜ் சார் படம் அப்படின்னாலே, ரொம்ப குடும்ப பாங்கான படமா இருக்கும்ப்பா. காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. அதே மாரி இரட்டை அர்த்த வசனங்களும் வந்து நெறைய இருக்கும். அந்த சட்டில் காமெடி, அப்புறம் கொஞ்சம் அந்த அடல்ட் காமெடி இதெல்லாம் வந்து ரொம்ப நெறைய இருக்கும். ஆனா, அதே நேரத்துல ரொம்ப விரசமாகவோ, ரொம்ப வக்ரமாவோ இருக்காது. எல்லா தரப்பினரும் என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில இருக்கும். அப்படிங்கிற படங்கள் தான் நமக்கு வந்து பெருசா தெரியும். ஆனா, அவர் ஆரம்பிச்ச அந்த இயக்குனரா அவருடைய பயணத்த ஆரம்பிச்ச அந்த முதல் 2 படங்கள் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சீரியஸான படங்கள்ங்க. சுவரில்லா சித்திரங்கள் படம் பார்த்தீங்கன்னா, படம் ஃபுல்லா காமெடியா போகும். பட் போக, 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 போக அ ரொம்ப சீரியஸா போய் கடைசியில ஒரு ட்ராஜடி கிளைமாக்ஸ்ல வந்து முடியும். அது முடியும் பொழுது நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது நம்மளோட எமோஷன்ஸ. அந்த அளவுக்கு வந்து நம்மள எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து முதல் படத்துல எந்த அளவுக்கு நம்மள அழ வச்சிருப்பாரு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அதே மாரி ஒரு கை யோசை கூட நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீரியஸான ஒரு படம் தான். எண்டுல வந்து அதுவும் ஒரு ட்ராஜிக்கான ஒரு ஃபினிஷ் தான் அந்த படத்துக்கும் இருக்கும். சோ தன்னுடைய கரியர ரொம்ப வித்தியாசமான ஒரு இன்ஃபாக்ட் ஃபர்ஸ்ட் படம் இயக்கும் பொழுது வந்து இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமென்ட்ட வந்து நெறைய டைரக்டர்ஸ் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு எது ட்ரெண்ட்ல இருக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாரியே நம்ம போயிடுறோம். பொதுவா பெரும்பாலான மக்களுக்கு இது போன்ற விஷயங்கள் தான் பிடிக்குது. அப்ப அதையே வந்து அந்த எது ட்ரெண்ட்ல இருக்கோ, அத வச்சு பண்ணி நம்ம சக்சஸ் ஆயிடுவோம். அப்படின்னு தான் இயக்குனர்கள் நெனைப்பாங்க. ஆனா, தன்னுடைய கதைய நம்பி, அந்த கதைக்கேற்ற கதாபாத்திரங்கள வந்து அவங்க கேஸ்ட் பண்ணி, அத ரொம்ப அழகா, ரொம்ப சிறப்பா இயக்கி, மக்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த நம்ம குடுப்போம். அப்ப மக்கள் வந்து அத நோட்டீஸ் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா, நமக்குன்னு ஒரு தனி ஒரு ட்ராக் வந்து நம்ம ஏற்படுத்திப்போம். அப்படின்னு தன்னுடைய ஆரம்பம் இயக்குனர் பயணத்துல அவரோட ஆரம்பமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டிஃபரண்ட் டான்ஜென்ட்ல தான் வந்து அவர் ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து சுவரில்லா சித்திரங்கள் வாஸ் 1979 ஒரு கை ஓசை வந்து 1980. 1981ல 4 திரைப்படங்கள். 4மே வெவ்வேறு ஜானர்ங்க. ஆ ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, மௌன கீதங்கள். அது கம்ப்ளீட்லி ஒரு ஒரு அடல்ட் ரொமான்ஸ் அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்று போய் நாளை வா அவுட் அண்ட் அவுட் காமெடி. இன்ஃபாக்ட் அது வந்து அவ்ளோ வருஷத்துக்கு அப்புறம் கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு ரீமேக் பண்ணும்போது கூட அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னா, அப்ப எவ்ளோ தூரம் ஒரு எவர்கிரீன் ஒரு ஸ்கிரீன் பிளேவா அந்த படம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ரொம்ப எதார்த்தமான, ரொம்ப அவுட் அண்ட் அவுட் காமெடியா, ரொம்ப சிரிச்சு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமா அந்த படம் இருந்தது. அதே வருடம் பார்த்தீங்கன்னா, விடியும் வரை காத்திரு அப்படின்னு ஒரு படம். அது வந்து டோட்டலி ஒரு த்ரில்லர் ஜானர். ஒரு சிகப்பு ரோஜாக்கள் மாரி ஒரு ஆ படம். அதுல வந்து இவர் வந்து ஹீரோ. பட் ஹீரோன்னா ஆன்டி ஹீரோ, வில்லன் மாதிரி ஒரு கதாபாத்திரத்துல வந்து இவர் நடிச்சிருப்பாரு. அந்த படம் வந்து பெரிய ஒரு கிரிட்டிக்கல் ரிசப்ஷன் அந்த படத்துக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் இம்மீடியட்டா பார்த்தீங்கன்னா, அந்த 7 நாட்கள் அவருடைய கரியர்ல ஒரு மைல்ஸ்டோன் படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. அதுல வந்து அது பாலக்காட்டு மாதவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவ்ளோ அந்த படத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருமே அவரோட அசிஸ்டன்ட்டா வரக்கூடிய
அவர் பேரு காஜா ஷெரீஃப்ன்னு நெனைக்கிறேன். ஐம் நாட் வெரி ஷூர். அந்த கதாபாத்திரமாகட்டும், அம்பிகா அவர்களோட கதாபாத்திரமாகட்டும், ராஜேஷ் சாரோட கதாபாத்திரமாகட்டும், ஆ எல்லாமே வந்து ரொம்ப அந்த படமே வந்து ஒரு 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 டிஃபரெண்ட் ஒரு முயற்சியாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ரொமான்ஸ வந்து ரொம்ப அழகா ஆரம்பத்துல எவ்வளவுக்கு எவ்வளோ காமெடியோட சொல்லியிருப்பாரோ, அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து ஒரு சென்டிமென்ட்டோட அந்த படம் வந்து முடியும். அந்த இறுதியில சொல்லக்கூடிய அந்த ஒரு டயலாக் அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, 70ஸ், 80ஸ்லலாம் வந்து நம்ம இப்போ இருக்கிற சமூகத்துடைய கட்டமைப்போட இன்னும் கொஞ்சம் ரிக்ரெசிவா தான் நம்ம இருந்தோம் வச்சுக்கோங்களேன். ஆணாதிக்க சமூகத்துல தான் இருந்தோம். பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும். அப்படிங்கிற பல பொது கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல வந்த படம். அந்த ஒரு டயலாக் வந்து ரொம்ப அன்னைக்கு அந்த காலகட்டங்கள்ல வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அதாவது എന്റെ காதலி നിങ്ങളുടെ மனைவியா வரலாம் சார். ஆனா നിങ്ങളുടെ மனைவி எனக்கு மறுபடியும் காதலியாட்டு கிட்டாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேஷ்டி அப்படியே தூக்கி எடுத்துக்கிட்டு அவர் நடந்து போகக்கூடிய அந்த கிளைமாக்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப வரவேற்பை பெற்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 82ல வந்து மறுபடியும் 2 முக்கியமான படங்கள். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, தூறல் நின்னு போச்சு. இன்னொன்னு வந்து டார்லிங், டார்லிங், டார்லிங். தூறல் நின்னு போச்சுல கூட பார்த்தீங்கன்னா, நம்பியார் போன்ற ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் கதாபாத்திரத்த அவ்ளோ ரசிக்கும்படியான ஒரு ஒரு காமெடி, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டா ஒரு புதிய ஒரு பரிமாணத்தை வந்து பாக்யராஜ் சார் தான் குடுத்திருப்பாரு. அந்த படமும் வந்து பெரும் வரவேற்பை வந்து பெற்றது. சுலக்ஷனா போன்ற ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின் அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாங்க அந்த படத்துல பார்க்கும்போது. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம். அப்புறம் 1982ல வந்த டார்லிங், டார்லிங், டார்லிங். அ நமக்கு வந்து ரொம்ப என்ஜாயபிளான ஒரு திரைப்படம்னா, அவருக்கும் அவர் வாழ்க்கையில வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திரைப்படம். ஏன்னா, அந்த திரைப்படம் மூலமா தான் பூர்ணிமா மேடம்க்கும் அவருக்கும் வந்து காதல் ஏற்பட்டு, அது பின்னாளில் வந்து திருமணமாக மாறி, ஒரு லவ்லி ஃபேமிலி வித் 2 சில்ட்ரன் அப்படின்னு ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி அவருக்கு வந்து அமைஞ்சது. அதனால அவருடைய கரியர்லயும் அது வந்து பெர்சனலி ஒரு லேண்ட்மார்க் படம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த 1983 பிளாக் பஸ்டர் முந்தானை முடிச்சு. எவ்ளோ ரெக்கார்ட்ஸ் அடிச்சு தூக்கி போட்டது அந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அது வந்து அன்னைக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு பேசும் பொருளாக ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங் ஃபில்மாக இருந்தது. இன்ஃபாக்ட் ஏவிஎம்க்கே வந்து ஒரு லேண்ட்மார்க் ஃபில்ம் ஏவிஎம் உடைய புரொடக்ஷன்ல அது ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க் ஃபில்மாக முந்தானை முடிச்சு இருந்தது. அந்த படத்துல தான் அ ஊர்வஷி அவர்கள் வந்து அவங்களுக்கு அந்த படத்துல 13 வயசுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப புரொஃபஷனலா ஒரு முதல் படம் நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோயின்லாம் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவ்ளோ பியூட்டிஃபுல்லா வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து அவங்க கிட்ட இருந்து அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 85ல ஊர்வஷியுடைய சகோதரி அ அ அவங்கள வந்து சின்ன வீடு திரைப்படம் மூலமா கல்பனா அவர்கள வந்து அறிமுகப்படுத்தினாரு. அந்த படத்துல எந்த அளவுக்கு சீரியஸா இருப்பாங்களோ, அந்த அளவுக்கு வந்து பிற்காலத்துல வந்து பல்வேறு விதமான காமெடி ரோல்ஸ் எல்லாம் அவங்க பண்ணாங்க. மலையாள சினிமால ஷி ரூல்ட் த ரூஸ்ட் அப்படின்னு சொல்லணும். 2 சகோதரிகள் ஃப்ரம் த சேம் ஃபேமிலி. 2 தமிழ் சினிமாக்கு கிடைத்த அரிய முத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்ன வீடு திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருந்தது. மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய படமாகவும் இருந்தது. ஒரு பக்கம் வந்து மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சாலும், இன்னொரு பக்கம் வந்து மிக நெறைய விமர்சனங்களும் வந்து அந்த படத்துக்கு வந்ததுன்னு பார்த்தோம். அந்த படத்துல வந்து கல்பனா கேரக்டர் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் கோவை சரளா அக்காவுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் குடுத்திருப்பாரு. சின்ன வயசுலயே வந்து ஒரு ஹீரோக்கு அம்மாவா அவங்க நடிச்சிருப்பாங்க. ஆனா இருந்தாலும், அவருக்கும் அவங்க கணவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அந்த அந்த ஒரு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கும் வந்து அவருடைய திரைப்படங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ, ஹீரோயின்ல மேல மட்டுமே ஃபோக்கஸ் இருக்காது. அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கும் அவங்களுடைய கேரக்டர் வந்து அந்த ஒரு 2 சீன் அவங்க வந்து நிக்கக்கூடிய அந்த அந்த என்டயர் ஃபில்ம்ல அந்த 2 சீன் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து அவர் வந்து உருவாக்கி குடுத்திருப்பாரு. அதே மாதிரி ஆ 85ல வந்த இன்னொரு முக்கியமான படம் வந்து ஒரு கைதியின் டைரி. இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சுன்னா, ஹிந்தியில வந்து அமிதாப் பச்சன் அப்போ வந்து சூப்பர் ஸ்டாரா இருந்த அமிதாப் பச்சன வந்து வச்சு இந்த படத்த ரீமேக் பண்ணாங்க ஹிந்தில. அப்ப அமிதாப் பச்சன் வச்ச ரிக்வெஸ்ட் என்னன்னா, இது யார் கதை எழுதினாரோ அவரே வந்து ஹிந்தில டைரக்ட் பண்ண சொல்லுங்க. அப்பதான் இந்த கதையில இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ வந்து மிஸ் பண்ணாம, அந்த எமோஷன்ஸ மிஸ் பண்ணாம அவரால அத எடுக்க முடியும். அதனால அவர் எடுங்கன்னு சொன்னார். இவருக்கா ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாது. ஆனா ஹிந்தி தெரியாம போயி, ஒரு ஹிந்தி படத்த இயக்கி, ஒரு சூப்பர் ஸ்டார வச்சு ஹிந்தி படம் டைரக்ட் பண்ணி, அந்த படத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்கியிருக்கிறாரு ஹிந்தில அப்டின்னா, எந்த அளவுக்கு வந்து சினிமா அப்படிங்கிறது அந்த செல்லுலாய்டு அப்படிங்கிறதுக்கு வந்து மொழி ஒரு ஒரு தடையே கிடையாது.
அது வந்து இமோஷன்ஸ் மூலமா நம்ம மக்களோட கனெக்ட் பண்றோம். அது எந்த மொழியா வேணா இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ண ஒரு டைரக்டர். அதுக்கப்புறம் 87ல பாத்தீங்கன்னா எங்க சின்ன ராசா, 90ல வந்து அவசர போலீஸ் 100. கண்டிப்பா இத சொல்லியே ஆகணும். 1990ல எம்ஜிஆர் அவர்களுடைய முடிக்கப்படாத ஒரு படம். அந்த படத்தை எடுத்து அதற்குன்னு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே ஒண்ணு பண்ணி, ஒரு ஃபிளாஷ்பேக் செக்மென்ட்ன்னு அதுல எம்ஜிஆர் அவர்களுடைய போர்ஷன்ஸ் வரும். அதோட சேர்ந்து இந்த கதைய இணைச்சு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து பண்ணியிருப்பாரு. அந்த படம் மிகப்பெரிய அளவுல போகல. ஆனா அந்த படத்துல பாத்தீங்கன்னா, சில்க் ஸ்மிதா அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் குடுத்திருப்பாரு. அதாவது டியூவல் ரோல் பாக்யராஜ் சார் அதுல. அதுல ஒரு கான்ஸ்டபிளா வருவாரு. அந்த கான்ஸ்டபிளுடைய மனைவியாக சில்க் ஸ்மிதா அவர்கள் வருவாங்க. ஒரு ஐட்டம் கேர்ள், ஒரு கிளாமர் டால் அப்படின்னு இருந்த சில்க் ஸ்மிதாவால இவ்ளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியும், இவ்ளோ காமெடி பண்ண முடியும், சென்டிமென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருந்தது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு நல்ல ஸ்கோப் கொடுத்த ஒரு படம். ஒரு ஒரு டிப்பிக்கலா ஒரு டைப் காஸ்ட் பண்ணாம ஒரு ஆர்டிஸ்ட்ட வந்து எப்படி வேற விதமா வந்து யூஸ் பண்ணி எக்ஸ்பெரிமென்ட் பண்ண முடியும், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹிடன் டேலண்ட்ட வெளியில கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு அவசர போலீஸ் ஒரு முக்கியமான ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 92ல வந்து 2 முக்கியமான படங்கள். ஒண்ணு ராசுகுட்டி, இன்னொன்னு வந்து சுந்தரகாண்டம். 2 படங்களுமே வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டா இருந்தது. பானுப்பிரியாவோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், இல்ல ராசுகுட்டியில வந்து ஐஸ்வர்யா ஆகட்டும், மனோரமா ஆட்சி ஆகட்டும், ஆ ரொம்ப ஜனரஞ்சகமாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில, இப்படி அவருடைய படங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் முக்கியமான படங்கள் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் எத்தனையோ படங்கள் இந்த மாதிரி நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே போலாம். ஆ பாக்யராஜ் எங்க டிஃபரெண்ட்டா இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு ஹீரோ அப்படிங்கிறதுக்கு இதுதான் இலக்கணம், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை எல்லாம் உடைச்சு சுக்குநூறு ஆக்குனவர் வந்து பாக்யராஜ் சார். ஹீரோன்னா ஹேண்ட்ஸமா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவர் கண்ணாடி போட்டு கூட இருக்கலாம். சண்டை போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. டூயட் பாடி டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. அப்படிங்கிறதெல்லாம் அந்த அந்த இலக்கணங்களை எல்லாம் உடைச்சு எறிஞ்சவர் அவர். 2வது முக்கியமான விஷயம் அவருடைய திரைப்படங்கள்ல பெண்களுக்கான கதாபாத்திரங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப போல்டான கதாபாத்திரங்களா அமைச்சாரு. இன்ஃபாக்ட் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி இரட்டை அர்த்த வசனங்கள், அப்புறம் இந்த ஒரு மைல்டு அடல்ட் காமெடி, ஒரு செக்சுவல் ஓவர் டோன்ஸ் இதெல்லாம் வந்து அவருடைய படங்கள்ல நெறைய இருக்கும். அதே பெண் கதாபாத்திரங்களும் தைரியமா பேசுவாங்க. செக்ஸ்ங்கிறது யாரும் பேசக்கூடாது. இது மூடி மறைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இத வந்து பெண்கள் வந்து பேசினா அவங்க வந்து ஒரு மாரல்ஸ் இல்லாத ஒரு கேரக்டர் இல்லாத ஒரு ம் நபர் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உடைச்சு எறிஞ்சவர் வந்து அதுல அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. அடல்ட் காமெடியா இருந்தாலும், இல்ல ஒரு செக்சுவல் விஷயங்களா இருந்தாலும், அத பெண்களும் வந்து தைரியமா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அவங்களுடைய பெட்டர் ஹால்ஃப் கிட்ட, இல்ல அவங்களுடைய காதலர் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. ஆ அதே நேரத்துல அவர் ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்னு கூப்பிட்டா, அதையும் நான் ஏத்துக்க மாட்டேன். அதுல எனக்கு ஒரு சில மாற்று கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா, அவருடைய திரைப்படங்கள்ல அ ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப போல்டாக இருந்தாலும், அன்னைக்கு இருந்த ஒரு பேட்ரியார்க்கல் சொசைட்டி இருக்கு இல்லையா? ஒரு ஆணாதிக்க சமூகம் இருக்குல்ல, அந்த சமூகத்துடைய அந்த பவுண்டரீஸ் அந்த எல்லைகள், இந்த கேரக்டர்ஸ் போய் அந்த எல்லைகள அப்படியே தொட்டுட்டு அப்படியே திரும்பி வந்துருமே தவிர, என்னைக்குமே அவருடைய திரைப்படங்கள்ல அந்த பொது புத்தி ஒரு ஆணாதிக்க சமூகம் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பெண்களுக்கான அந்த பவுண்டரீஸ வந்து இவருடைய விமென் கேரக்டர்ஸ் வந்து கிராஸ் பண்ணதா வந்து எந்த படத்துலயுமே நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப போல்டா வந்து சில விஷயங்கள் பண்ணாங்க. இதுல தான் வந்து இந்த கேபிக்கும், அந்த கேபிக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். க பாலச்சந்தர் சார் நீங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய அ திரைப்படங்கள்ல வந்து அவர் அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபெமினிஸ்ட், பாரதியார் மீது ரொம்ப பற்று கொண்டவர். அ பல திரைப்படங்கள்ல பார்த்தீங்கன்னா, சமூகத்துடைய இந்த பொது பார்வை அப்படிங்கிற இந்த சமூகத்துல பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இயல்பான, அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த விலங்குகள் இருக்குல்ல, அதெல்லாம் உடைச்சு எறியலாம். ஆ ஒரு ரெவல்யூஷனரியா சில முடிவுகள வந்து கேரக்டர்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறத பல்வேறு திரைப்படங்கள்ல அவர் காமிச்சிருப்பாரு. உதாரணத்துக்கு அரங்கேற்றத்துல பார்த்தீங்கன்னா, அது இருக்கும். அதே மாதிரி கல்கி திரைப்படத்துல அது இருக்கும். சிந்து பைரவி திரைப்படத்துல அது இருக்கும். சோ அந்த ஒரு அ அந்த ஒரு போல்ட் இது வந்து பாக்யராஜ் சாருடைய படங்கள்ல இருக்காது. அதற்கு காரணம் இத நான் குற்றமா சொல்லல. அதுக்கு காரணம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான விஷயங்கள். ஒண்ணு வந்து கேபி சார் வந்த பின்னணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் இயல்பாகவே ஒரு ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர், பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர். அவரோட ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு அர்பன், அப்பர் மிடில் கிளாஸ் ரொம்ப படிச்ச ஒரு ஆடியன்ஸா இருப்பாங்க. நெறைய விஷயங்கள வந்து ஒரு சோசியல் ஃப்ரேம் ஒர்க்ல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸா இருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்க அரங்கேற்றம் திரைப்படத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பிராமண சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்த காப்பாத்துறதுக்காக, வறுமையிலிருந்து வெளியில கொண்டு வரதுக்காக,
அந்த பெண் வந்து தன்னையே வந்து ஒரு ஒரு செக்ஷுவல் ஒர்க்ல வந்து இன்வால்வ் ஆயிக்கிறா. அப்போ தன்னுடைய ஃபேமிலிய காப்பாத்தணுங்கிறதுக்காக எத பண்ணாலும் தப்பில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண்ணாக வந்து அவர் காமிச்சிருப்பாரு. ஆனா அதே சுவரில்லா சித்திரங்கள்ல அந்த ஹீரோயின நீங்க பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் சாரோட ஹீரோயின் நான் செத்தாலும் பரவால்ல. ஆனா அதற்காக என்னோட வேல்யூஸ நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். இந்த சமூகம் வந்து என்னை எப்படி பார்க்கும்? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அந்த சமூகத்துக்காக நான் என்ன உயிர போக்கிக்குவேனே தவிர, ஆனா வாழணும்னு நினைக்க மாட்டேன். அப்படிங்கிற மாரி அவர் எடுத்திருப்பாரு. ஒரு ஒரு டைரக்ட் கான்ட்ராஸ்ட்க்காக இந்த 2 திரைப்படங்கள வந்து நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். இந்த மாரி பல்வேறு திரைப்படங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப போல்டா பேசும். இன்ஃபாக்ட் சின்ன வீடுல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, கல்பனாவோட கேரக்டர் ரொம்ப தைரியமா சொல்லுவாங்க. "ஓகே, நீங்க போங்க. நீங்க போய் சின்ன வீடு வச்சுக்கோங்க" அப்படின்னு. அப்புறம் இன்னொரு கட்டத்துல அந்த கேரக்டர் சொல்லும், நான் வந்து கிணத்துல தள்ளி விடல. நான் கயித்த கட்டி தான் அந்த கிணத்துக்குள்ள போட்டுருக்கேன். எப்ப வேணாலும் அவர இழுத்துக்கலாம்." அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த படம் பூரா நீங்க பார்த்தீங்கன்னா, கல்பனாவ பாடி ஷேம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆக்சுவலா எனக்கு வந்து பெர்சனலா அந்த படத்துல வந்து அது ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தது. பட் ஆனா, அத பண்றதுனால அது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்ப்பாரு. அதாவது பெண்கள் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு அந்த பெண்ணுடைய அழகோ, இல்ல அந்த பெண்ணுடைய உருவமோ வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்ல. அந்த பெண் நல்லா படிச்சிருக்கிறாளா? நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்காளா? நமக்கு அனுசரணையான ஒரு நல்ல பார்ட்னரா இருக்காரா? அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம பார்க்கணும். அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த வந்து அந்த படம் மூலமாக ரொம்ப ஜனரஞ்சகமா எல்லாருக்கும் புரியிற வகையில கொண்டு போய் சேர்த்திருப்பாரு. இன்ஃபாக்ட் அந்த படத்திலேயே நீங்க பார்த்தீங்கன்னா, இவர் ஹீரோ, கல்பனா ஹீரோயின். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் இவர மட்டம் தட்டிக்கிட்டு அந்த கேரக்டர வந்து தூக்கி நிறுத்துவாரு. அவர் ஹீரோ. அவர் ஸ்கிரிப்ட் ரைட்டர். அவர் நெனச்சிருந்தா அத பண்ணாம இருந்திருக்கலாம். ஐயோ! நம்ம கேரக்டர் இங்க விழுந்துருமே அப்படின்னு நெனச்சிருக்கலாம். பட் அத பண்ணாம தன்ன மட்டம் தட்டிப்பாரு. மட்டம் தட்டிட்டு அந்த படிப்புல இருக்கட்டும், இல்ல அழகுல இருக்கட்டும், இல்ல பண்புல இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே அந்த கேரக்டர கொண்டு போய் அப்படி தூக்கி நிறுத்துவார். அதெல்லாம் வந்து அவருடைய படத்துல வந்து ரொம்ப ரசிச்ச ஒரு இது. பட் ப்ராபப்ளி அந்த பவுண்டரீஸ நான் சொன்ன மாதிரி, பாலச்சந்தர் அந்த பவுண்டரீஸ கிராஸ் பண்ணி தன்னுடைய கேரக்டர்ஸ கொண்டு போனாரு. பாக்யராஜ் அவர்கள் கொண்டு போகாததுக்கு காரணம் 2 விஷயம். 1 இயல்பாகவே அவர் ஒரு இடைநிலை சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கலாம். 2வது அவருடைய திரைப்படத்துடைய ஆடியன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, பொதுவாக ரூரல், மொஃபசில் ஏரியாஸ், செமி அர்பன் ஏரியாஸ்லேருந்து வரக்கூடிய ஆடியன்ஸ். அவங்களுக்கு வந்து சினிமா அப்படிங்கிறது ஒரு கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு குடும்பத்தோட போய் பார்க்கக்கூடிய ஒரு படம். அ ஒரு ஒரு வார இறுதியிலயோ, ஒரு வாரத்திலயோ குடும்பத்தோட போய் ஒண்ணா போய் தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்கக்கூடிய படம். அப்ப அங்கே வந்து நீங்க வந்து அந்த மாரி சமூகங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம், குடும்பம், உறவுகள் இதெல்லாம் வந்து ரொம்ப புனிதப்படுத்தப்பட்ட ஒரு விஷயங்களாக இருக்கு. இன்னமும் அப்படிப்பட்ட நீங்க டீப் ரூரல் ஏரியாஸ்லலாம் போனீங்கன்னா அப்படிதான் இருக்கு. அந்த காலகட்டத்துல அப்ப இன்னும் எவ்வளோ இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. சோ அந்த மாரி ஒரு ஆடியன்ஸ்க்கான படங்கள் அவர் எடுத்ததுனால தான் ஐ திங்க் அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ள எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பெண்களை உயர்த்தி காட்டலாம். பெண்களுக்கான அந்த லிபரலிசம் பேசலாம். அப்படிங்கிறத அந்த எல்லைகள தாண்டாம அவர் வந்து பல படங்கள்ல வந்து பேசியிருக்கிறாரு. இன்ஃபாக்ட் இன்னொரு படத்துல கூட ஒரு பஞ்சாயத்து சீன் வரும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து ஒரு பெண் மேல வந்து அபாண்டமான குற்றச்சாட்டை வந்து அந்த ஊர் மக்கள் வைக்கும்பொழுது, இவர் வந்து ஐ திங்க் விதின்னு நெனைக்கிறேன் அந்த படம். ஆமா. அதுல வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். அ என்டயர் படம் வந்து மோகன், பூர்ணிமா, சுஜாதா மேடம் இருப்பாங்க. ஆனா, இந்த ஒரே ஒரு சீன் தான். அந்த ஒரு சீன் வந்து அந்த படத்துல அவ்ளோ பேசப்படும். அந்த பஞ்சாயத்துல வந்து எல்லாற்றும் வந்து இந்த பெண் மேல குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது, அ அவுட் ஆஃப் வெட்லாக் வந்து இந்த பெண் வந்து ஒரு திருமணத்த கடந்து ஒரு உறவுல வந்து அவங்க ஈடுபட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ அவர் வந்து கேட்பாரு அந்த பஞ்சாயத்துல. ஆ உங்களுக்கு தெரிஞ்ச பத்தினிகள் பேரெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. சோ அப்ப அந்த பஞ்சாயத்துல இருக்கிறவங்கலாம் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. நலாயினின்னு சொல்லுவாங்க, சீதா அப்படின்னு சொல்லுவாங்க, அது இதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்பாரு. உங்க யாருக்குமே உங்க மனைவி பேர ஏன் சொல்லணும்னு தோணல? அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்பாரு. அந்த சீன் வந்து ரொம்ப அவ்ளோ அ அப்படியே டப்புன்னு நம்ம முகத்துல அறையிற மாரி இருக்கும். நான் ஊர்ல இருக்கிறவள்லாம் பார்த்து சொல்றியா? உன் வீட்ல ஒரு பொம்பள இருக்காளே, அவள ஏன் உனக்கு சொல்லணும்னு தோணல? அப்படிங்கிற அந்த கேள்வி. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப முற்போக்குத்தனமான விஷயங்கள வந்து தன்னுடைய திரைப்படங்கள்ல வந்து அவர் நெறைய பேசியிருக்கிறாரு. தோ ஹி வாஸ் நாட் அன் ஓப்பன் ஃபெமினிஸ்ட். ஐ திங்க் அந்த ஸ்பேஸ்ல இவ்ளோ விஷயங்கள வந்து பேசுறதுக்கு அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். அதையும் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற விதத்துல சொல்லணும். அதுக்கு ஒரு தனி நேக் வேணும். ஐ திங்க் அந்த நேக் அந்த டேலண்ட் வந்து
பாக்யராஜ் சார் கிட்ட வந்து நிறைய இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ஹீரோயின்ஸ் ஊர்வஷி, சோபனா, பானுப்பிரியா, ராதிகா அவங்களோட நிறைய படங்கள் நடித்திருக்காங்க. சுலக்ஷனா, அப்புறம் மனோரமா, கோவை சரளா. இன்ஃபேக்ட் இது நம்ம ஆளு படத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா மனோரமாவுக்கும் சோபனாவுடைய அம்மாவா நடிச்ச அவங்களுக்கும் வந்து ஒரு அந்த சீன் வரும். கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் அவங்க. சின்ன சின்ன இதுதான். பட் ஆனா அந்த ஒரு இன்டராக்ஷன்ல அந்த 2 வயதான பெண்கள், அதாவது குடும்பத்தெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பெண்கள் வந்து அவங்களுடைய செக்ஸ் லைஃப் பத்தி, தட் இஸ் ஹஸ்பண்டோட இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த இல்லற வாழ்க்கைய பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த சீன் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப இயல்பாக இருக்கும். மனோரமா பேசுவாங்க. அதற்கு இவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. "நீங்க என்ன உங்களுக்கு விவரம் தெரியாம இருக்கீங்க? இப்படியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா?" அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்த ஒரு சில சீன்ஸ். இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்துல இவ்ளோ ஜனரஞ்சகமா பண்ணணும் அப்படின்னா, இது வந்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸோட எப்படி கனெக்ட் ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பார்க்கக்கூடிய ஆண்களுக்கு இல்ல, ச்சே நம்மள மாரியே இருக்கான்ல அந்த ஹீரோ. நம்மள மாரி பெருசா ஒண்ணும் அழகெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கண்ணாடிலாம் போட்டுருக்காரு. பெருசா ஒண்ணும் டான்ஸ் ஆட, சண்டை போடலாம் தெரியாது. ஆனா பாருங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு ஹீரோவா இருக்கிறாரு. அழகு இல்லனாலும் அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து அதுக்கு காம்பன்சேட் பண்ணுது. அப்படின்னு ஆண்கள் வந்து கவரப்பட்டாங்க. பெண்களுக்கு வந்து ஆஹா! இதெல்லாம் தானே நம்ம பேச நெனச்சோம். இதெல்லாம் நம்மளால வெளிப்படையா வீட்ல பேச முடியலையே. நமக்காக இந்த கேரக்டர்ஸ் பேசுது அப்படின்னு அந்த ஹீரோயின்ஸோட சராசரி பெண்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடிஞ்சது. அதுதான் ப்ராபப்ளி ஐ திங்க் அவருடைய படங்கள் எல்லாமே அவ்வளவு தூரம் வெற்றி பெற்ற படங்களா மாறுறதுக்கு வந்து அது ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அரசியல பொறுத்தவரைக்கும் எம்ஜிஆர் வந்து ரொம்ப அவர் வந்து நேசிச்சாரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. பெருசா அரசியல் வாழ்க்கை வந்து அவர் டேக் ஆஃப் ஆகல. எல்லாரும் எம்ஜிஆர பத்தி பேசுறாங்களே தவிர, சிவாஜி கணேசன் அப்படிங்கிற ஒரு நடிகரை, ஒரு நடிகர் திலகத்த வந்து ஒரே ஒரு திரைப்படத்துல வந்து எபிட்டமைஸ் பண்ணது வந்து பாக்யராஜ் சார் தான். தாவணி கனவுகள் திரைப்படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, சிவாஜி சாருக்கு அவ்ளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ரோல். அ அ ஒரு அவர் வந்து அவ்ளோ படங்கள் நடிச்சிருப்பாரு. அந்த எல்லா படங்களையும் அப்படியே சுருக்கி அந்த எசன்ஸ வந்து அப்படியே ஜூஸா எடுத்து புழிஞ்சு ஒரு ரோல்ல வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருக்கும் அந்த தவணை கனவுகள்ல அந்த ரோல். எஸ்பெஷலி சிவாஜி கணேசன் அவர்கள் இறக்க போகும் அந்த சீன்ல வந்து நித்யாம்மா கொண்டு போய் அந்த கண்ணாடிய காட்டுவாங்க. எனக்கு இன்னமுமே ரொம்ப எமோஷனலா இருக்கும் அந்த சீன் இன்னைக்கு பார்த்தாலும். அவங்க சொல்லுவாங்க, "எங்களுக்கு வந்து நேதாஜி, அ சிவாஜி இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னுலாம் எங்களுக்கு தெரியாது கேப்டன். ஆனா உங்க மூலமா தான் நாங்க அதெல்லாம் பார்த்திருக்கோம். எங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க தான் எங்களுக்கு நேதாஜி. நீங்க தான் வந்து எங்களுக்கு சுபாஷ் சந்திர போஸ். நீங்க தான் எங்களுக்கு வந்து சிவாஜி" அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடிய அவங்க காட்டுவாங்க. அத பார்த்துக்கிட்டே வந்து அவருடைய அந்த 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 கேரக்டர்ஸ் உடைய அந்த கெட்டப் எல்லாம் அந்த கண்ணாடியில வரும். அதோட அவருடைய அந்த சிரிப்பு வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகும். அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஐ மீன் சிவாஜி கணேசன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட இப்படி ஒரே ஒரு திரைப்படத்துல அந்த லிமிட்டட் அந்த டைம்ல வந்து இவ்ளோ எபிட்டமைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, தட் கேன் ஒன்லி பி டன் பை த கிங் ஆஃப் ஸ்கிரீன் பிளே மிஸ்டர் பாக்யராஜ் சார். அப்படி வந்து அவர் வந்து சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு லேண்ட்மார்க் ஃபில்ம வந்து அவரு ஏற்படுத்தி குடுத்திருக்கிறாரு. ரொம்ப சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா, படங்கள் வெற்றி பெறணும், மக்களுக்கு ஜனரஞ்சகமான என்டர்டெயின்மென்ட் குடுக்கணும்னா, அதுக்கு பெரிய பட்ஜெட்டோ, இல்ல மிகப்பெரிய ஸ்டார் வேல்யூவோ, இல்ல த ரொட்டீன் சினிமா மசாலாவோ இதெல்லாம் தேவையில்ல. நல்ல சிறந்த கதை, அதுக்கு ஏத்த ஒரு வலுவான திரைக்கதை, அதற்கு ஏற்றாற்போல் கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்களுடைய சின்சியரான எக்ஸலன்ட்டான பெர்ஃபார்மன்ஸஸ் இதெல்லாம் இருந்தாலே ஒரு படத்த சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆக்க முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து தன்னுடைய த பிரைம் ஃபேஸ் ஆஃப் சினிமா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துல வந்து பல சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் மூலமாக இதை நிரூபித்துக் கொடுத்தவர் பாக்யராஜ் அவர்கள். அன்பார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் காலப்போக்குல இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அத்தி பூத்தா மாதிரி அந்த மாதிரி படங்கள் வந்து அப்பப்பதான் வருது. ரீசென்ட்டா சொல்லணும்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி போன்ற படங்கள்லாம் வந்து உண்மையிலேயே அந்த ஸ்டைல்ல வந்து ரொம்ப எல்லாருக்கும், எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் வந்து போய் சேரக்கூடிய படங்களா இருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய பெரும்பாலான படங்கள் அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா, அ பிகினிங் டூ எண்ட் வந்து ஒரு ஸ்டார் பவர்லயோ, இல்ல வயலன்ஸ்லயோ தான் வந்து கடந்து போகுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த மாதிரி ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெய்னர்ஸ வந்து கண்டிப்பா வந்து தமிழ் சினிமால வந்து மிஸ் பண்ணுவோம். அ பாக்யராஜ் சார் அவர்களுடைய இழப்பு என்பது
ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான் தமிழ் சினிமாவுக்கு. பட் ஹி ஹஸ் லிவ்ட் வெரி வெரி ஃபுல்ஃபில்லிங் லைஃப். சினிமால வந்து பல சாதனைகளை வந்து அவர் படைச்சிருக்கிறாரு. பல பேருக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறாரு. ஒரு ஆசானாக அவர் இருந்திருக்கிறாரு. நிறைய பேருக்கு பர்சனல் லைஃப்ல வந்து அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய பேர் பகிரும் போது அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு அழகான குடும்பம், நல்ல பிள்ளைகள், ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறாரு. லாஸ்ட் 48 hours ஆஃப் ஹிஸ் லைஃப் பாத்தீங்கன்னா குஷ்பு மேடத்தோடைய டாட்டரோட கல்யாணத்துல போய் கலந்துகிட்டு இருக்கிறாரு. நிறைய ஆர்டிஸ்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கிறாரு. சந்தோஷமா இருந்திருக்கிறாரு. காலையில வாக்கிங் போயிருக்கிறாரு. வாக்கிங் போயிட்டு வாக்கிங் போகும்பொழுதுதான் ஐ திங்க் ஹி ஹேட் அ கார்டியாக் அரெஸ்ட் அண்ட் ஹி பாஸ்ட் அவே. பட் ஐ திங்க் ஹி லிவ்ட் அ வெரி வெரி க்ளோரியஸ் லைஃப். ரொம்ப ஒரு மெமரபிளான ஒரு ஜேர்னி. இந்த ஜேர்னியை வந்து என்னைக்குமே வந்து தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் தமிழ் சினிமா ரசிகர்கள் என்னைக்குமே மறக்க மாட்டாங்க. சென்று வாருங்கள் பாக்யராஜ் சார். You will truly be missed. Rest in peace.